நம் நாட்டில் முக்கிய சேவைகளை பெறுவதற்கு இந்த பிறப்புச் சான்றிதழ் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றிய ஒரு புதிய விதி வந்து இன்னையிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ குழந்தை பிறந்த உடனே நாம வந்து அப்ளை பண்ணி வாங்குறது பர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய பிறப்புச் சான்றிதழ். இந்த பிறப்புச் சான்றிதழை வச்சு தான் குழந்தைக்கு நாம ஆதார் கார்டே அப்ளை பண்ணுவோம். குழந்தை பிறந்த உடனே இந்த 3 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை. அது பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். நீங்க அது வந்து செக் பண்ணி பாருங்க. நாட்டின் முக்கியமான சேவைகளை பெறுவதற்கு இனி இந்த பிறப்புச் சான்றிதழ் முதன்மை டாக்குமெண்டாக செயல்பட போகுது. ஒரு சட்ட திருத்தத்தை கடந்த 2023 வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மசோதாவை ஏற்கனவே நிறைவேற்றி வெற்றி பெற்றிருந்த நிலையில இன்னையிலிருந்து இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்றீங்க, இல்ல ஸ்கூல்ல வந்து உங்க பிள்ளைங்களை சேர்க்க போறீங்க, இல்ல ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுக்கு, டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண, பாஸ்போர்ட் வாங்க, அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு, திருமணத்தை நீங்க பதிவு பண்ண போறீங்க, இப்படி எல்லா சேவைகளையும் பெறுவதற்கு இனி முதன்மை சான்றிதழாக பிறப்புச் சான்றிதழ் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க வந்து இப்ப இந்த பிறப்புச் சான்றிதழ்ல குழந்தையுடைய பெயர் ஆட் பண்ணாம இருந்தாலோ, இல்ல பிழைகள் ஏதாவது இருக்கு, திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னாலோ, அது எப்படிங்கிறதுக்கான வீடியோவையும் நான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, பிறப்புச் சான்றிதழ்ல பெயர் ஆட் பண்ணாம இருந்து நீங்க வந்து பெயர் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வர டிசம்பர் 31, 2024 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. நீங்க அதுக்குள்ள பண்ணிடுங்க. ஏன்னா இனி எல்லா முக்கியமான சேவைகளையும் பெறுவதற்கு இந்த பிறப்புச் சான்றிதழ் முதன்மை டாக்குமெண்டாக செயல்பட போகுது அப்படிங்கிறதுனால